எங்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னது போல அவர் பனையூர் பண்ணையார் தாங்க. நேற்றுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணது கூட நீங்க பாத்தீங்கன்னா அவரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு வேட்பாளர் நேரில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தனி விமானம் பிடிச்சி இங்க வந்திருக்காரு. வேற எந்த காரணத்துக்கும் கிடையாது. அதுவுமே நீங்க போஸ்டர்ல அனுப்பலாம் இல்ல ஆன்லைன்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்காக கூட திருச்சிக்கு வந்திருக்க மாட்டார். ஒரு காவேரி தண்ணிய இந்த மண்ணோட தண்ணிய தமிழகத்தின் பாரம்பரியமான காவேரி தண்ணிய ஒரு முறைக்கு கூட குடிச்சு பார்க்காத ஒருத்தர் இந்த மண்ணோட மைந்தனா எப்படிங்க மக்கள் ஏத்துப்பாங்க? கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. அவர் பண்ணையார் தான். அவர் என்னன்னு பண்ணையூர்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு. அவரு ஒரு வேலையை பார்க்கட்டும். நாங்க மக்கள் பண்ணியே நாங்க சிறப்பா பார்க்கறோம். ஜோசப் விஜயை பத்தி நம்ம பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அவரு இன்னைக்கு போய் என்கிட்ட கேட்கிற மாதிரி அவர்கிட்ட கேள்வி நீங்க கேட்க முடியுமா? நேற்றுக்கு பாத்தீங்க சரியா? நேற்றுக்கு வந்தாரு போனாரு. சாதாரணமா ஒரு சின்ன விஷயத்தை நம்ம எடுத்துப்போம். 41 பேர் இறந்ததுக்கு கூட நான் போக விருப்பப்படலைங்க. ஆனா மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கா இல்லையா? அவரு அவங்க எங்க புரட்சி தமிழர் ஐயா உடனே கேள்விப்பட்ட உடனே கரூருக்கு அரசு மருத்துவமனைக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தார் சரியா? அது மனிதாபிமானம் சரியா? நேற்றுக்கு வந்தாங்க பாருங்க. நேற்றுக்கு ஒரு காவலரோட காலை உடைச்சிட்டு போயிட்டாங்க. நானு மாவட்டம் கட்சிக்காரங்க எல்லாருமே நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். அவர் வந்தாரா சார்? தொகுதியோட அவரு வந்து வேட்பாளரா இங்க வேட்புமனு போட்டிருக்காருங்க. ஒரு காவலரோட கால் உடைஞ்சிருக்குங்க. ஒரு வேட்பாளர்ன்ற முறையில அவர் காவலரை பார்க்கணுமா இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ இது எதுக்குமே வராத ஒருத்தர் எப்படிங்க மக்கள் எடுத்துக்குவாங்க? மக்களுக்காக யார் நிக்கிறாங்களோ அவங்களதான் மக்கள் எடுத்துக்குவாங்க. அந்த வகையில இந்த மண்ணின் மைந்தன்கிற முறையில இதே பகுதியில 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியிலேயே உருண்டு புரண்டு வளர்ந்தவன் என்கின்ற முறையில மக்கள் அபிரிதமான வரவேற்பு கொடுக்குறாங்க.